ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பிரியா சந்திர பேசுறேன். இது பிரியா சந்திர ஸ்மால் குக் சேனல். சரி, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஃப்ளஃபியான நல்ல புசு புசு பூரி எப்படி செய்யறது நம்ம பார்க்கலாம். சரிங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கப் மாவு எடுத்து வச்சிரோம். கோதுமை மாவு தான். இப்போ நம்ம இதுல வந்து ஒரு ஸ்பூன் ரவை கலந்துக்கலாம். சரிங்களா? சோ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கலாம். இதுல அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு தண்ணி ஊத்திக்கலாம். சரிங்களா? ரவை எதுக்கு போறோம்னா நல்லா அந்த முறுமுறுப்பு தன்மைக்கோசரம் சீக்கிரமா வந்து அந்த பூரி வந்து நமக்கு போகாது. அதனால தான் ரவை நம்ம போறோம். சரிங்களா? சோ இந்த அளவு உப்பு போட்டுக்கலாம். சரிங்களா? நான் டீஸ்பூன்ல அதுல கொஞ்சமா எடுத்துக்கணும். சரிங்களா? இப்போ தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு. சோ கொஞ்சம் கெட்டியா கலந்துக்கலாம். ரொம்ப தண்ணியா இருக்க கூடாது மாவு. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி மாவு பிசைஞ்சிக்கலாம். சரிங்களா? நிறைய ஊத்தினா வந்து மாவு நமக்கு வந்து ஒரு மாதிரி நீர்த்து போன மாதிரி ஆயிடும். தண்ணி ஊத்தினா அதனால கொஞ்சமா ஊத்தி பிசைஞ்சிக்குவோம். பிசைஞ்ச உடனே நம்ம ஊட்டி தோசை ஒரு சிலவங்க வந்து பிசைஞ்சு கொஞ்ச நேரம் வச்சிருப்பாங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு. அதுக்கப்புறமா சப்பாத்தி மாவு பிசைஞ்சு அதுக்கப்புறம் பூரி போடுவாங்க. அதனால நம்ம அந்த மாதிரி வேணா நம்ம உடனே ஃப்ரெஷ்ஷாவே மாவு பிசைஞ்சு உடனே நம்ம போட்டு எடுத்தோம்னா அந்த உப்பி வரும் பூரி. ஓகேவா? சோ பாத்தீங்கன்னா நம்ம இந்த பதத்துக்கு மாவு பிசைஞ்சு வச்சிருக்கோம். சோ இப்போ இதை வந்து நம்ம பரட்டிடலாம். சப்பாத்தி கல்ல போட்டு ஊட்டி எடுத்து நம்ம உடனே பூரி போடலாம். சோ அதுக்கு முன்னாடி பூரி போடுறதுக்கு முன்னாடி எண்ணெய் ஊற்றி நம்ம சிம்மில் வச்சிருவோம். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருந்தால் தான் பூரி நல்லா உப்பி வரும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இந்த சைஸ் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸ் தேவைப்படுதோ அந்த சைஸில் நீங்கள் பூரி மாவு ஊற்றிக்கோங்க. சரிங்களா? நான் இந்த சைஸ் தான் ஊற்றிட்டேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம இன்னும் ஒரு 4 பூரி போட்டுக்கலாம். இது கூட ஸோ நம்ம 2வது மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம இப்போ 2வது பூரி ஊற்றிக்கிட்டோம். சார் இன்னும் ஒரு 2 பூரி ஊற்றி நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். சார் பார்த்தீங்கன்னா 3வது மாவு ஊற்றிக்கிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றி நல்லா எண்ணெய் சூடாயிடுச்சு. ஸோ நம்ம இப்போ வந்து ஊற்றி வச்ச பூரி மாவு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு பூரி நல்லா விப்பி வருது. பார்த்தீங்களா? நம்ம மாவு பிசைஞ்ச உடனே பூரி போட்டுருவோம். சரிங்களா? வைக்கக்கூடாது. ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு 3-4 பூரி போட்டு எடுத்தாச்சு. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா பூரி எப்படி செய்யுது, மாவு எந்த அளவு தண்ணி ஊற்றி பிசையணும், என்னென்ன பூரி மாவில் போடணும் அப்படின்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். பூரி இப்படி தான் செய்யணும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நான் பிரியா சந்திர பேசுறேன். இது பிரியா சந்திர குக் சேனல். ஓகே.